ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லெட்டர் ஆன் நம்பர் ரீசனிங் சம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஏபிசிடி வந்து A to Z வந்து போட்டு வச்சுட்டு நம்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு சம் வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு B என்ன இருக்குது, 2 இருக்குது. A என்ன இருக்குது, 1 இருக்குது. D என்ன இருக்குது, 20 இருக்குது. இப்போது இந்த இதை நம்ம ஆட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, B + A + T நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். இதில் என்ன வரும், 2 + 1 Tன்றது +20. இதை ஆட் பண்ணால் 23 வருது. இப்போ வந்து இதனுடைய வேல்யூ 23. அப்போ நம்ம டபிள்யூடைய வேல்யூ வந்து 23. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃபேன் அப்படின்றதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப்க்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. ஏக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. என்னக்கு என்ன இருக்குது, 14 இருக்குது. இப்போது அதே மாதிரி ஆட் பண்ண போகிறோம். 6 + 1 + 14. இப்போ ஈயோட வேல்யூ 21 வருது. இதுதான் இந்த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்கு 3 போட்டிருக்கேன், எக்ஸுக்கு 21 போட்டிருக்கேன். எக்ஸுன்னு நேராக 21. சிக்கு அப்புறம் 4 + 21 எக்ஸு 25. 25 என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ 20 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முக்கு சிம்பிளாக ஒரு சம் கொடுக்குறேன். அதுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். M = Q. என்னக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ ஒரு நம்பரில் ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். 4 16 5 என்னன்னு பார்க்கலாமா? இப்போ 4 வந்து இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எப்படி வரும், 4 ஸ்கொயர் பண்ணால் வரும். ஓகேவா? அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ 25 தான் ஆன்சர். இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லணும். வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது 2க்கு 8 × 3 = என்னன்னு பாருங்கள். இப்போ வந்து இது எப்படி போட்டிருக்காங்க, 2 வந்து ட்ரிபிளாக பண்ணால் வரும். ஓகேவா? அப்போ 3 அதே மாதிரி தான் வரும். 3 × 3 27. ஓகேவா? இன்னும் வேல்யூ பண்ணால் 27 வரும். இது சிம்பிளாக நான் சொன்னது. இந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன் லெட்டர் பேட்டர்னு இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 12 216 10 இந்த வேல்யூ என்னன்னு இப்படி கேட்டிருக்காங்க. இப்போது 12க்கு 216 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி அதிகமாக கேட்டாங்கன்னா 12 216 இப்படி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x = 10 × 216 / 2. இப்போ 12 எதனால் இது பண்ண 216 வரும், 18 வரும். அப்போ 10 × 18 118. 118 இதுதான் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 11 22 13 வேல்யூ என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. லெட்டர்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா நம்பர்ஸ் கேட்பாங்க. ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 2 கொஸ்டினை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.